மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை. Presta Premium Women's Wear. Let your body love it. கடைசியில் விஜய் தேர்தலுக்கு முன்னாடி உங்களையே ஊழல் கட்சி அப்படின்னு பிராண்ட் பண்ணும்போது இப்போ போய் நீங்கள் வந்து பிளாக்ல டிக்கெட் விற்றதுக்கும் பிளாக்ல ஒயிட் ஆக்குனதுக்கும் ஒயிட்டை பிளாக் ஆனதுக்கும் கேள்வி எழுப்புறதுல வந்து அது மக்கள் மத்தியில் எப்படி எடுபடும்? நீங்கள் கூட்டணிக்கு வரலன்றதுனால இதெல்லாம் பேசுறீங்க, கூட்டணிக்கு வந்திருந்தா இதை பேசியிருப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சபீர் அகமது அவர்கள். தாவேக்காவுடைய 3ஆம் ஆண்டு துவக்க விழாவை பார்த்தோம். விஜய் பேசினதையும் பார்த்தோம், விஜய் ஆடினதையும் பார்த்தோம். ஆனால் மிக பிரம்மாண்டமாக நடத்தியிருக்க வேண்டிய ஒரு கூட்டம் வந்து ரொம்ப சிம்பிளாக நடத்தி முடிச்சிருக்காங்க. இதற்கு பின்னணி என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. விஜய் அவர்கள் டான்ஸ் ஆடி அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களை வந்து உற்சாகப்படுத்தினாலும் அவங்களுக்குள்ள அந்த உற்சாகம் கம்மியாயிட்டு வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்குதா? ஏன்னா பாதவர்ஜுனாவாக இருக்கட்டும், செங்கோட்டையனாக இருக்கட்டும், அவங்களுடைய அந்த ஃபேஸ் வந்து நம்ம க்ளோஸாக பார்க்கும்போது ஒரு சைலண்ட்டாக ரொம்ப ஒரு காமன் கம்போஸ்டாக இருந்தாங்க. ஒரு உற்சாகம் இருந்த மாதிரி பார்க்க முடியல. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 3வது ஆண்டு விழா நடத்தியிருக்கிறார்கள், 3வது தொடக்க விழா நடத்தியிருக்கிறார்கள். அதில் அவங்க என்ன பேசுனாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்றத மட்டும்தான் பார்க்கணும். அவங்களுடைய ஃபேஷியல் ரியாக்ஷன்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பார்த்து கணிச்சு அவ்வளவு துல்லியமாக நம்ம வந்து ரியாக்ஷன்ஸை பார்த்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. இல்லை அவங்க மன ஓட்டம் என்னவாக இருக்கிறது, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. நம்மளால் வந்து ஒரு விழா நடந்திருக்கிறது, அதில் விஜய் பேசின விஷயங்கள். இப்போ விஜய் பேசின விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆண்டு காலம் கட்சி தொடங்கி 2 ஆண்டு காலம் அந்த கட்சி வந்து செயல்பட்டிருக்கிறது. அப்போ 2 ஆண்டு காலம் இந்த கட்சியுடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்றத அவர் வந்து ரிவ்யூ பண்ணி பேசியிருந்திருக்கணும். தொடக்க விழா அப்படின்னா 3ஆம் ஆண்டு தொடக்க விழா அப்படின்னா ஒரு பிரம்மாண்டத்தோடு அவங்க நடத்தியிருக்கணும். ஆனால் அவங்களுக்கு அந்த மாதிரி மறுபடியும் பர்மிஷன் வாங்கி பெரிய அளவில் நடத்துறதுலாம் ஒரு பெரிய சிரமம் என்பது இருக்கிறது. ஸோ அதனால் அவங்க வந்து ஆஃபீஸ்லேயே சிம்பிளாக பண்ணி முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணியிருக்கிறதா தெரியுது. ஆனால் 2 ஆண்டு காலம் நாம் என்ன செய்தோம், என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்தித்து நம் இயக்கம் வளர்ந்துருக்கிறது, எந்தெந்த பிரச்சனைகள்லாம் நாம் சந்தித்து இருக்கிறோம் அப்படின்னு எதையாச்சும் அவர் வந்து பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது பெரிய அளவில் அவர் வந்து அதை பற்றிலாம் பேசலை. அரசியல் ரீதியாக அவர் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பேசினார். ரொம்ப ஜோவியலாக ஒரு நையாண்டியோட அவர் வந்து தன்னுடைய உரையை முடித்திருக்கிறார். அப்படி தான் அவர் அட்ரஸ் பண்ணியிருக்கார். இந்த 3ஆவது ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் இதில் என்னென்னா இந்த கட்சியுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்றதில் அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நாம் வந்து நிறுத்துகிற கேண்டிடேட்டை ஜெயிக்க வைக்கணும். நீங்கள் விசில் சின்னத்துக்கு உங்களுடைய பகுதியில் வாக்காளர்களை கொண்டு வந்து அந்த சின்னத்துக்கு நீங்கள் வந்து வாக்குகளை போட வைக்கணும், மற்றதெல்லாம் நான் வந்து மக்களோட சேர்ந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து கொஞ்சம் அரசியல் ரீதியாக இன்னும் என்ன பிரச்சனைகள் வந்து தமிழகம் இன்று எதிர்நோக்கி இருக்கிறது, திமுக ஆட்சி காலத்தில் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன, எந்தெந்த பிரச்சனைகள்லாம் வந்து தற்போது மக்களை வந்து இம்மீடியட்டாக பாதிக்குது அப்படின்ற பல்வேறு விஷயங்களை அவர் பேசியிருக்க வேண்டும். விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து பெரிய பிரம்மாண்ட மேடைகளில் போகும்போது சில அட்டாக்கை வந்து டைரெக்டாக திமுக மீது வைக்கிறார். ஆனால் இஷ்யூஸ் அவர் வந்து பேச மாட்டேன்றாரு அப்படின்றத நான் வந்து தொடர்ச்சியாக அதை தான் நான் சொல்லிட்டு வரேன். நீங்கள் வந்து மக்களை பாதிக்கின்ற இஷ்யூ, மக்கள் பாதிப்படைகிறாங்க அப்படின்னு பேசுகிறீங்க, மக்களுக்கு என்ன பாதிப்பு அப்படின்றதையும் நீங்கள் உள்வாங்கி நீங்கள் பேசணும். அப்போ அந்த விஷயங்கள்லாம் வந்து விஜய் பேச தவறி இருக்கிறார் அந்த விழாவில். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்ட்டிக்கான ஒரு ஃபோக்கஸ் அப்படின்றது இருக்கும் இல்லையா, ஒரு செயல் திட்டம். 2 ஆண்டுகள் நாம் வந்து இப்படி செயல்பட்டு இருக்கிறோம், அடுத்த 70 நாட்கள் தேர்தல் வர இருக்கிறது, நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து அவர் தொடர்ச்சியாக பேசியிருக்க வேண்டும். அதையெல்லாம் அவர் வந்து அந்த மேடையிலேருந்து அவர் பேசலை. மற்றவர்கள்லாம் வந்து தாவேக்காவை பற்றி பல விஷயங்கள் பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் தாவேக்காவுடைய 2 ஆண்டு காலம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட 3 பிரம்மாண்ட மாநாடுகளை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் பிரச்சார கூட்டங்களில் போனாங்க. கரூர் சம்பவம் நடக்கிறது. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அப்படியே அந்த பார்ட்டியில் அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகிடுது. அதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக அவங்களுக்கு வந்து கூட்டணி கட்சிகள் வருவதில் பிரச்சனை, கூட்டணியை ஒன்றிணைக்கிறதுல ஒரு பிரச்சனை என்பது இருக்கிறது, ஒரு கூட்டணியை கட்டமைக்க முடியல அப்படின்ற ஒரு கேள்வி என்பது இருக்கிறது.
அப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து தொண்டர்கள் மத்தியில் ஒரு விதமான சுணக்கத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது அப்படின்ற ஒரு இதில் தான் நாம் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நமக்கு வந்து இவ்வளோ வாக்குகள் இருக்குது, ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விஜய் இருக்கார் அப்படின்ற மாதிரி அவர் தொடர்ச்சியாக பேசுகிறார். தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். அந்த அடுத்த 70 நாட்களில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த செயல் திட்டங்களில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அவர் பேசியிருக்கணும், ஒரு கிளாரிட்டியை கொடுத்துருக்கணும் அப்படின்றது. இந்த முறை வந்து ஒவ்வொருத்தருமே விஜய் தான் அப்படின்னு சொல்வதற்கான தேவை ஏன் எழுந்ததா பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் அங்கே தானே அவர் கனெக்ட் ஆகுறாரு. நான் ஒவ்வொருவரும் விஜய் தான், ஒவ்வொருவரும் விஜய் தான் அப்படின்னு. இப்போ தாய்மார்கள்லாம் வந்து பல பகுதிகளில் விஜய்னு சொல்ல மாட்டாங்க, விஜய்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயத்தை வந்து அவர் குறிப்பிட்டு காமிக்கிறார். நம்ம வந்து விஜயை வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக இந்த 2 ஆண்டு கால அரசியல் செயல்பாடுகளை வச்சு நாம் அவரை கணிக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு 33 ஆண்டு காலம் வந்து ஒரு திரை நட்சத்திரமாக இருந்து ஒரு இயக்கத்தை கட்டமைச்சிருக்கிறார். இந்த விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்றது வந்து அது ஒரு ரசிகர் மன்றத்திலேருந்து ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றும் போது அவங்க மக்களோட பல கட்டங்களில் நெருங்கி வந்து வேலை பார்த்துருக்காங்க, பல விஷயங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படின்னும் போது இது எல்லாமே வந்து விஜய்க்கான ஒரு குட்வில்லாக தான் அவர் அதை அறுவடை செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்குறாரு. நாம் வந்து இந்த 2 ஆண்டு மட்டும் வச்சுக்கிட்டு விஜயோடைய செயல்பாடுகள் மக்கள் எப்படி ஆதரவு அளிக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம அந்த அடிப்படையில் பேசுகிறோம். நம்ம என்ன மறந்துடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு 30 ஆண்டு காலம் அந்த மக்கள் இயக்கத்தையும் ஒரு விதமான ஒரு அரசியல் புரிதலோடு தான் அந்த இயக்கத்தை அவர் நடத்தியிருக்காரு அப்படின்றது தான் தெரியுது. அரசியல் கட்சியாக அவர்களை தயார்படுத்த வேண்டும் அப்படின்ற அந்த நோக்கத்தோடு தான் அவர் வந்து அதை செய்திருக்கிறார் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ அந்த விஷயத்தை வந்து அவர் மறுபடியும் இதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு தருணம், நாம் எதிர்பார்த்துட்டு இருந்த தருணம் இதுதான். வருகின்ற 2026 தேர்தலில் நமக்கான வாக்குகள் நமக்கு கிடைக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கக்கூடிய நமக்கான ஆதரவு வாக்குகளையும் அதே போல் நமக்கான ஆதரவாளர்களையும் வந்து ஒன்றிணைக்க வேண்டும், ஒன்று திரட்ட வேண்டும் அப்படின்றது தான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அதில் அவர் வந்து 100% அதில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய குறிக்கோள். அதை தான் அவர் வந்து எல்லா கூட்டங்கள்லையும் அதுதான் அவர் பேசுகிறாரு. எம்ஜிஆரோட தன்னை ஒப்பிட்டு பேசுகிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோமே. இல்லை, நீங்கள் அரசியலுக்கு இதுக்கு முன்னாடி வந்த எல்லா தலைவர்களும் எம்ஜிஆரை வந்து மேற்கோள் காட்டியிருக்காங்க. விஜயகாந்த் வந்து நானே கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னாரு. தன்னையே வந்து அவர் கருப்பு எம்ஜிஆரை என்னை பாருங்க அப்படின்னு மக்கள்கிட்ட போனார். உங்களுக்கு எம்ஜிஆருடைய அந்த அரசியல் பலம் அப்படின்னு இருக்கு இல்லையா, எம்ஜிஆருக்குன்னு இன்னும் ஒரு விதமான ஒரு ஆதரவும் ஒரு விதமான ஒரு வாக்குகளும் வந்து இன்னும் பல இடங்களில் இருக்கிறது. அப்போ அதை இன்வோக் பண்ணுறாரு. நீங்கள் ஏடிஎம்கேவுடைய இடத்துல என்ன பாருங்கள், நான் அந்த இடத்த தான் வந்து அவர் பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. உங்களுக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எத்தனை இடங்களில் விஜய் வந்து ஏடிஎம்கேவை பின்னுக்கு தள்ளுறாரு அப்படின்றதும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மெட்ரிக்காக இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா அதெல்லாம் வந்து அதை மையப்படுத்தி தான் வந்து தன்னுடைய அரசியல் பொசிஷனிங் அவர் பண்ணுறாரு. நீங்கள் திமுகவை எதிர்க்கிறோம், திமுக தான் நமக்கு அரசியல் ரீதியான எதிரி, பாஜக கொள்கை எதிரி. திமுக வந்து நம்ம அரசியல் ரீதியாக எதிர்க்கிறோம் அப்படின்னா நாம் எந்த இடத்துல நம்மளை பொசிஷன் பண்ணோம், நேர் எதிராக திமுகவுக்கு எதிராக நாம் களத்தில் நிற்கிறோம் அப்படின்னும் போது அது அதிமுகவுடைய இடத்தை பிடித்து விட வேண்டும் அப்படின்றது தான். நீங்கள் அதிமுகவுடைய வாக்குகள் பெருவாரியான வாக்குகள் வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்ஸு, அதை வந்து இந்த பக்கம் இழுக்கணும் அப்படின்றது தான் அவருடைய முயற்சி. அதனால தான் தொடர்ச்சியாக எல்லா கூட்டங்கள்லையும் அவர் வந்து எம்ஜிஆர் அவர்களை நினைவு கூறுவதும் எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசுவதும் அதே போல் அதை மக்கள்கிட்ட நினைவுபடுத்திகிட்டே இருக்கார். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் வந்து பண்ணணும்னு நினைக்கிறார். அது ஒரு உக்தியாக அவர் பயன்படுத்துகிறார் மக்களை வந்து சென்றடைவதற்கும். அதே போல் எம்ஜிஆரை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்றைக்கி 1977 நடந்த அந்த கள சூழல் அப்படின்றது இன்றைக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை அவர் உருவாக்குறார், ஒரு பிம்பத்தை அவர் கட்டமைக்கிறார். மக்கள் அதை வந்து ஏற்றுக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். தொடர்ந்து பாஜக அரசினால் அவர் அழுத்தத்துக்கு உள்ளாகப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு அடிப்பணிய மாட்டோம் அப்படிங்கிறதையும் அவங்க தரப்புலேருந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களும் வந்து சொல்கிறதையும் நம்ம பார்க்குறோம். நேற்று கூட வந்து பாஜக தலைமையில் மற்றும் பலர் அப்படின்னு சொல்லி மறுபடியும் பாஜகவை சீன்றாரு. இதை என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் நேரட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்? பாஜக அணி அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, ஒரு பக்கம் திமுக அணி, இன்னொரு பக்கம் பாஜக அணி அப்படின்னு சொல்லும்போது பாஜகவால் உருவாக்கப்பட்ட ஒரு அணி அதிமுக பாஜகவுடைய கையில் போய் சிக்கி இருக்கிறது, முற்றிலுமாக அதிமுக பாஜகவுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணுன்னு பார்க்குறாரு. நீங்கள் ஏப்ரல் மாதம் வரைக்கும் வந்து அதிமுக தனியாக இருக்கும்போது பாஜகவோட கூட்டணி சேராத போது விஜய் ஏடிஎம்கே அப்படின்னும் போது களம் வந்து திமுக வெர்சஸ் அதிமுக அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு.
என்னைக்கு வந்து ஏடிஎம்கே பாஜகவோட கூட்டணிக்கு போனாங்களோ அந்த இடத்துல தான் விஜய்க்கான இதே டேக் ஆஃப் ஆச்சு. விஜய் மீது மக்களுடைய பார்வை, ஏன்னா வந்து ஒரு நியூ ஃபோர்ஸாக அவர் வராரு, ஒரு நியூ பிளேயராக வராரு. ரெண்டாவது, நான் பாஜகவோட சேர மாட்டேன். தமிழ்நாட்டில் ஒரு ஆன்டி பிஜேபி மைண்ட் செட் இருக்கு இல்லையா, அந்த ஆன்டி பிஜேபி மைண்ட் செட்டை அவர் வந்து பாஜக பக்கம் மட்டும் தள்ளி விடாமல் அதை ஒட்டுமொத்தமாக அதிமுகவையும் அதில் உள்ளடக்கிறார் அப்படின்னு தான் பார்க்குறேன். அது அவருடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிறது. நீங்கள் வந்து ஒரே டைமில் வந்து 2 பேரையும் எதிர்க்கிறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. திரு விஜயகாந்த் அவர்கள் அப்படி தான் பண்ணார். ஒரு பக்கம் வந்து அவர் திமுகவை எதிர்த்தார், இன்னொரு பக்கம் அதிமுகவை எதிர்த்தார். சமபலத்தில் 2 பேரையும் எதிர்க்க முடியும் அப்படின்னோடனே 2 பேரையும் சமாளிக்க முடியாது. கிட்டத்தட்ட இப்ப விஜய் அந்த மாதிரி தான். விஜய் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்தாவது கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் வந்து பிஜேபி கிட்ட வச்சிருந்தாரு அப்படிங்கிற விஷயம்லாம் இருந்து. ஆனா இவர் பிஜேபி, அதிமுக, திமுக இல்ல நீங்க இதுல ரொம்ப கிளியரா ஒரு விஷயம் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து திமுகவை மிகவும் கடுமையாக எதிர்க்கிறார். நீங்க தமிழ்நாடு களம் என்பது டிஎம்கே ஆன்டி டிஎம்கே. நீங்கள் ஆன்டி டிஎம்கேல தான் வந்து உருவான ஒரு கட்சி தான் அதிமுக. ஸோ அந்த இடத்த தான் வந்து அவர் அந்த வாக்குகள் அந்த இடம் அப்படின்றது தான் வந்து அவருடைய ஃபீல்டாக இருக்குது. அவருடைய இலக்கு என்பது அந்த இடத்தை பிடித்து விட வேண்டும் அப்படின்றது தான். அந்த திமுகவுக்கு நேர் எதிராக அரசியல் செய்யக்கூடிய ஒரு இயக்கமாக தாவேகா இருக்கிறது அப்படின்றது தான் அவர் நிறுவனம்னு பார்க்குறாரு. அதுதான் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு பார்க்குறாரு. அந்த இடத்துல தான் தன்னை பொசிஷன் பண்ணணும்னு பார்க்குறாரு அவர். அப்போ அந்த இடத்துல வந்து அவர் நேரடியாக திமுகவை எதிர்க்கிறேன், நான் தான் திமுகவை வலுவாக எதிர்க்கக்கூடிய ஒரு அரசியல் இயக்கமாக இருக்கிறேன் அப்படின்றது தான் அவர் ஆணித்தனமாக ப்ரூவ் பண்ணணும்னு பார்க்குறாரு. அதுதான் அவருடைய கேம் பிளான். விஜயகாந்தோட பெட்டரா பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்க விஜயகாந்த் அரசியலையும் பார்த்தவர், அந்த அடிப்படையில் கேட்கிறேன். அதை விட அங்க ஏதாவது பாடம் கற்றிருப்பார்ல? இல்ல, விஜயகாந்துடைய அரசியல்ல விஜயகாந்த் செய்த தவறுகள் என்ன அப்படின்றதெல்லாம் அவர் ஸ்டடி பண்ணியிருக்காரு. திரு ரஜினிகாந்த் வரும்போது அவர் செய்த தவறுகள் என்னன்னு ஸ்டடி பண்ணியிருக்காரு. கமல்ஹாசன் வரும்போது அவர் செய்த தவறுகள்லாம் என்னன்னு ஸ்டடி பண்ணியிருக்காரு. எம்ஜிஆருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றத ஸ்டடி பண்ணியிருக்காரு. அரசியல் ஆரம்பிக்கும் போது, அரசியலுக்கு வரணும் அப்படின்றதுக்கு முன்னாடியே இந்த விஷயங்கள்லாம் வந்து விஜய் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு அதெல்லாம் வந்து அந்த விஷயங்கள்லாம் வந்து அவருடைய ஸ்ட்ராட்டஜி டீம்கிட்டையும் மற்றவர்கள்ட்டையும் எல்லோருடையும் அந்த கலந்து ஆலோசனையில் அவர் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். எந்தெந்த தவறுகள் எல்லாம் அவங்க பண்ணாங்களோ அதை நாம் செய்யக்கூடாது அப்படின்றதுல அவர் தெளிவாக இருக்கார். அவருக்கு வந்து விஜயகாந்த் பண்ண ஒரே விஷயம் என்னன்னா, 2 பேரையும் சமபலத்தில் எதிர்த்தது. ரெண்டாவது, தேசிய இயக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு காங்கிரஸோட ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு. பட் இன்னொரு பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து ஒரு முரண்பாடான ஒரு நிலை தான். அவர் வந்து எதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதுல ஒரு தெளிவில்லாமல் அவர் இருந்தார். அந்த மாதிரி ஒரு தவறு பண்ணிடக்கூடாது. நம்மளுடைய எதிரி யார் அப்படின்றது ரொம்ப கிளியராக எஸ்டாப்ளிஷ் பண்ணிடணும். அதுதான் வந்து திமுக தான் நமக்கு எதிரி அப்படின்றத அவர் இது பண்ணுறாரு. ரெண்டாவது, உங்களுக்கு இங்கே களம் என்பது பிஜேபிக்கு எதிரான ஒரு களமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 67க்கு பிறகு தேசிய கட்சிகள்லாம் வந்து யாருமே மறுபடியும் ஆட்சி பிடிக்க முடியல. காங்கிரஸ் ஆச்சும் இங்கே ஆட்சியில் இருந்துச்சு, பாஜக சுத்தமாக ஆட்சியிலேயே இல்லை. அப்போ உங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து தமிழ்நாட்டில் ஒரு தேசிய கட்சிக்கு மக்கள் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க, மக்கள் ஆதரவு அளிக்க மாட்டாங்க அப்படின்றது தான் வந்து எல்லா தேர்தல்கள்லையும் மீண்டும் நிரூபணமாகிறது. நீங்கள் காங்கிரஸ் வந்து இங்கே கூட்டணி தயவோடு தான் இங்கே வந்து அவங்க சீட்ஸை வின் பண்ணுறாங்க, ஜெயிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் பாஜக பார்த்தீங்கன்னா கடுமையான முயற்சி கடந்த 10 ஆண்டுகளாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வரைக்கும் அவங்களால வந்து அவங்களுடைய ஓட் ஷேர் வேணும்னா ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்காங்களே தவிர, அவங்களால வந்து எதிர்கட்சி அந்தஸ்தில் வந்து உட்கார்ந்துடணும் அப்படின்ற ஒரு முயற்சிகள்லாம் அவர்கள் தொடர்ந்து ஈடுபடுகிறார்கள். அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறது. அப்போ அந்த பேக்ரவுண்ட்லேருந்து தான் நான் அங்கே நிற்கிறேன். பிஜேபியை நாம் வந்து தேர்தல் நெருங்கும் போது அவர் வந்து கடுமையாக ஃபைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கார் போல். பட் இப்போதைக்கு பிஜேபி ரொம்ப பேசினார்னா ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் வந்து யாருக்கு ஆதரவாக போகும் அப்படின்னா அது திமுகவுக்கு தான் வந்து ஆதரவாக போகும். ஏன்னா திமுக ஆளுங்கட்சியில் திமுகவுடைய நரேட்டிவ் பார்த்தீங்கன்னா ஆன்டி பிஜேபி தான் அவங்க பில்ட் பண்ணுறாங்க. அந்த நரேட்டிவ் தான் வந்து பிரதானமாக இந்த தேர்தலிலும் இருக்க வேண்டும். ஏன்னா உங்களுக்கு 2019 2021 இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆன்டி பிஜேபி வந்து திமுகவுக்கு சாதகமாக மாறி இருக்கிறது. அப்போ அந்த களத்தை வந்து
டிஎம்கே வெர்சஸ் தாவேகா அப்படின்னு மாற்றினாதான் நமக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது தான் விஜயுடைய எண்ணமாக இருக்கிறது. ஊழல் கட்சி அப்படிங்கிறத தொடர்ந்து அண்மை காலமாக பயன்படுத்திட்டே வந்துட்டு இருக்காரு. இப்போ இது செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமாக வந்து நின்றுச்சு. இப்போ அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து அதை குறிப்பிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெயக்குமாராக இருக்கட்டும், திண்டுக்கல் சீனிவாசனாக இருக்கட்டும், மற்ற மூத்த தலைவர்கள் எல்லாரும் அதிமுகவில் இருக்கிறவங்களாம் கூட இருக்கிறவரே வந்து அதிமுகவில் ட்ராவல் பண்ண ஆள், அமைச்சர் இருந்த ஆள் அம்மா காலத்தில், இப்போ அவரை வச்சுட்டே இவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து முன்வைக்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறாரு? இவங்களுக்கு அவர் வந்து ஜாயின் பண்ணும்போது அவர் மீது வந்து எந்த ஒரு வழக்கோ எதுவோ இல்லை செங்கோட்டையன் மீது. ஏற்கனவே அவர் ஒரு ஊழல் வழக்கில் இருந்தார். அதுலேருந்து அவருக்கு வந்து அதுலேருந்து விடுதலை கிடைத்திருக்கிறது. ஸோ உங்களுக்கு வந்து இப்போதைக்கு அவர் மேலே வழக்கு இருக்கா இல்லையா அப்படின்றது தான் கேள்வி. ஆனால் ஊழல் கட்சி அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அதிமுகவை இது வரைக்கும் அவர் அட்டாக் பண்ணல. ஆனால் பிஜேபி அலைன்ஸ் உறுதியானதுக்கு பிறகு, ரெண்டாவது அவங்க பிரதமரோட மேடை ஏறியதற்கு பிறகு அவங்க அங்கே தான் போகிறாங்க அப்படின்னோடனே தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறாரு அவர். இது வரைக்கும் அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் பேச்சுவார்த்தை நடந்தது, உங்களுக்கு தெரியும். சம பாதியாக நாம் வந்து சீட்ஸை பிரிச்சுக்கணும் அப்படின்னாங்க. அதிமுக வந்து எப்படி முடியும் அப்படின்னு அதிர்ச்சி ஆயிட்டு அதுக்கப்புறம் அதோட அந்த பேச்சுவார்த்தை என்பது முடிந்தது. நீங்கள் சமீபத்தில் கூட கொஞ்சம் ஒரு சில வருடங்களுக்கு முன்புன்னு நினைக்கிறேன், ஒரு வீடியோ புஷி ஆனந்தும் ஆதவர்ஜுனும் ரொம்ப கிண்டலாக அதிமுகவை பற்றி பேசுகிற வீடியோலாம் வந்துச்சு. அதெல்லாம் வந்து ப்ரொவோக் பண்ணக்கூடிய ஒரு வேலை தான் அது. அதுக்கப்புறம் கரூருக்கு பிறகு அதிமுக ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தாங்க, விஜய் வந்துடுவார். ரெண்டாவது பிஜேபி எப்படியாச்சும் நெருக்கி அவரை பிடிச்சி கொண்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க. அதனால தான் அதிமுக பேசலை. அங்கே தான் அதிமுக தவறு செய்திருக்கிறது. நீங்கள் விஜய் வந்து அதிமுக பேசாததுக்கு காரணம், ஒரே சமயத்தில் 2 பேரும் அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா பிரச்சனை. நீங்கள் 2 பேருக்கும் பதில் சொல்லிகிட்டே இருக்கணும். நீங்கள் அதிமுகவை பற்றி இவர் பேசலைன்னொன்னே அதிமுகவும் என்ன நினச்சாங்கன்னா, நமக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கார் போல், மேபி கூட்டணி ஒர்க் அவுட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி இவங்களும் அமைதியாக இருந்தாங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி தாவேகாவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதனால் அவங்க அமைதியாக இருந்ததுனால இவ்வளோ நாள் தாவேகாவை விட்டுட்டாங்க. தாவேகா வரும்னு எதிர்பார்த்து பல விஷயங்கள் இவங்க பேசிட்டாங்க பொதுவெளியில். பல கமிட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஒரு பிரம்மாண்ட கட்சி வரும் அப்படின்னாங்க, புளியார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னாங்க. அப்புறம் கடைசியில் வரல அப்படின்னோடனே இவர் ஃபஸ்ட்டு இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அதிமுக இவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதான் எடப்பாடியே பேசினார் அன்றைக்கி. நம்ம அதானே நீங்கள் ஏடிஎம்கே பிரதானமான கட்சிங்க, ஏடிஎம்கே பெரிய கட்சிங்க. விஜய் உங்களுடைய இடத்த பிடிக்கிறதுக்கான அத்தனை விஷயங்களையும் அவர் செய்கிறார் அப்படின்றத நீங்கள் முன்கூட்டியே கணித்து முன்கூட்டியே அவரை நீங்கள் வந்து அட்டாக் பண்ணியிருந்தீங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிமுக தொண்டர்கள் மனநிலையில் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்காது. விஜய்க்கு வந்துருவார், நம்ம கூட்டணிக்கு வந்துருவார் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை நீங்கள் உருவாக்கிட்டு, அந்த எதிர்பார்ப்பு நடக்கலை அப்படின்னொடனே இப்போ நீங்கள் அதிமுகவை அட்டாக் பண்ணுறீங்க, கூட்டணிக்கு வரலன்றதுனால அதிமுகவை அட்டாக் பண்ணுறீங்கன்னு. விஜய் என்ன பண்ணார், அதிமுகவை சீண்டவே இல்லை. முதல்ல திமுகவை மட்டும்தான் அட்டாக் பண்ணிட்டு இருந்தார். திமுகவை அட்டாக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதிமுகவோட அமைதியாக இருக்கார், அதிமுகவை விமர்சனம் பண்ணல அப்படின்னோடனே இவங்களும் வந்து வந்துருவார் அப்படின்னு தான் வெயிட் பண்ணுறாங்க. கடைசியாக வந்து இவங்களுக்கே அது வினையாக மாறிடுச்சு. இப்போ பிரச்சனையே என்னன்னா, இவர் ஜெயக்குமார் அவர்களோ, திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களோ, மற்றவர்களோ பேசுறது பெரிய அளவில் ஈடுபடலையே. நீங்கள் கூட்டணிக்கு வரலன்னா ஏன் இதெல்லாம் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்க வேண்டியதானே, நீங்கள் ஏன் பேசலை அப்படின்ற அந்த கேள்விகள்லாம் வரும் இல்லையா. இப்போ அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல, விஜய் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு சூழலில் தான் இந்த கருத்துக்கள்லாம் அவங்க பேசுகிறாங்க. அப்போது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பேசுறது பெரிதளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. விஜய் பேசும் அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. இப்போ நேர்மையா வந்து இவர் இருந்திருந்தாருன்னா, கருப்புல எவ்வளவு சம்பாதிச்சோம், வெள்ளையில எவ்வளவு சம்பாதிச்சோம்னு இவர் வெளிப்படையா சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் மேடையில பேசுறாரு, பிரஸ் மீட்ல சொல்றாரு. கரெக்டுங்க. இந்த கேள்விகள்லாம் நீங்க எப்போ கேட்டிருக்கணும்? இவர் அரசியலுக்கு வந்து உங்களுக்கு எதிராக இவர் நிக்க போறாரு களத்துல அப்படின்றது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பேசியிருக்கணுமா இல்லையா? நீங்க இப்போ நான் என்ன கேட்குறேன், பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்க இல்லை அப்படின்றதெல்லாம், விஜய் படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்க, பெரிய அளவில் அது அரசாங்கத்துக்கு ஒரு நட்டத்தை ஏற்படுத்துகிறது, பொதுமக்களை பாதிக்கிறது அப்படின்ற விஷயம் வந்து போன வாரம் தான் அதிமுக தெரிஞ்சா என்ன? அதிமுக ஒரு அரசியல் கட்சி இல்லையா? அப்போ முன்கூட்டியே அவங்க கணித்திருக்க வேண்டும், முன்கூட்டியே அவங்க வந்து யூகித்திருக்க வேண்டும். விஜய் எங்கே வராரு, அவர் என்ன மூவ் பண்ணுறாரு, தன்னை எங்கே கொண்டு வந்து நிறுத்தணும்னு முயற்சி பண்ணுறாரு அப்படின்றத அவங்க முன்கூட்டியே புரிந்திருக்க வேண்டும் அவங்களுக்கு. சரி, நான் இதெல்லாம் ஓகேங்க. செங்கோட்டையன் போய் சேர்ந்தார் இல்லையா தாவேகால, அன்னைக்கு யாருமே அட்டாக் பண்ணலையே, அன்னைக்கு யாருமே வந்து பேசவே இல்லையே.
நீங்கள் போட்டு அட்டாக் பண்ணியிருக்க வேண்டியதானே. சரி, அதை கூட விடுங்க. சிடிஆர் நிர்மல்குமார் அதிமுகலேருந்து போய் தாவேக்கால ஜாயின் பண்ணாரு, அப்போ அட்டாக் பண்ணியிருக்க வேண்டியதானே. அப்போ ஏன் உங்களுக்கு அதெல்லாம் புரியல? இன்னைக்கு பேசுவது அப்படின்றது இவங்க கூட்டணிக்கு வரலன்றதுனால இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி தானே அது பிம்பம் வருது. விஜய் அப்போ அதிமுகவில் எதிர்கொள்ள முடியாதா? அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கருத்து காமன் மேன் மத்தியிலையும் வெகுஜன மக்கள் மத்தியிலையும் அதிகப்படியாக சோஷியல் மீடியாவால் பகிரப்படுது, மெயின் ஸ்ட்ரீம்லேயும் போடுறோம். அப்போ இவங்க பேசக்கூடிய கருத்து அந்த அளவுக்கு ரீச் ஆகாதா? விஜய் மீது அதிமுக விமர்சனம் பண்ணுகிறது அப்படின்ற மாதிரி தான் வருமே தவிர, நீங்கள் எந்த ஸ்டாண்டிங்லேருந்து நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க? எதுக்குப்பா அவங்க விமர்சனம் பண்ணுறாங்க? இல்லை அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்லிட்டாரு அதனால விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு அப்படி தானே வரும். அது அதிமுக முன்னாடியே திமுக கூட விஜயை கண்டு விஜய் அரசியலுக்கு வராருன்னொன்னே விஜயை எப்படி எதிர்கொள்வது அப்படின்றதுக்கான சில வேலைகள்லாம் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதிமுக அதை கடைசி வரைக்கும் பண்ணலையே. எடப்பாடி பழனிசாமி அண்மையில் அந்த கான்க்ளேவ்ல தெளிவாக சொல்றாரு. அண்மையில தான் கட்சி ஆரம்பிச்சு எவ்வளோ வருஷம் ஆகுது? 2 வருஷம் ஆகுதா? கூட்டங்கள்லாம் அவங்க போட்டு பிரம்மாண்டமான கூட்டம் வருது, களத்தில் சூழல் எப்படி மாறுது அப்படின்றதெல்லாம் நீங்களும் நானும் வந்து ரொம்ப லேட்டாக கூட ரீட் பண்ணுறோன்னு வச்சுங்க. அதிமுகவில் இருக்கக்கூடிய வட்ட செயலாளருக்கும் பகுதி செயலாளர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் முன்னாள் மினிஸ்டர்ஸுக்கும் எல்லாருக்குமே தெரியுமே கள சூழல் வந்து வேறு மாதிரி மாறிட்டு இருக்கு அப்படின்னும் போது அங்கே நம்ம ஆட்கள்லாம் அந்த பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு அச்சம் வரும்போது நேச்சுரலாகவே இவங்க வந்து தாவேக்காவுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டை வந்து எடுத்துருக்கணும்ல. உங்களுடைய வாக்குகளை கன்சாலிடேட் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. 2 வருஷம் விஜய் ஆடட்டும்னு விட்டுட்டீங்க. கடைசியில் விஜய் தேர்தலுக்கு முன்னாடி உங்களையே ஊழல் கட்சி அப்படின்னு பிராண்ட் பண்ணும்போது இப்போ போய் நீங்கள் வந்து பிளாக்ல டிக்கெட் விற்றதுக்கும் பிளாக்ல ஒயிட் ஆக்குனதுக்கும் ஒயிட்டை பிளாக் ஆனதுக்கும் கேள்வி எழுப்புறதுல வந்து அது மக்கள் மத்தியில் எப்படி எடுபடும்? நீங்கள் கூட்டணிக்கு வரலன்றதுனால இதெல்லாம் பேசுகிறீங்க, கூட்டணிக்கு வந்திருந்தா இதை பேசியிருப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? ரொம்ப லேட், ஆக்சுவலி டூ லிட்டில் அண்ட் டூ லேட். அதிமுக லேட்டாக வந்து விஜயை பற்றி கணக்கு போட்டு இப்போ தான் புரிய ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. திமுக எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறத முன்னாடி இருந்தே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அண்மையில் ப்ரெஸ் மீட்டில் சொன்னார், கான்க்ளேவ்லையும் அந்த நிகழ்ச்சி நடத்தும் போதும் தெளிவாக சொல்கிறேன், சார் நான்லாம் வந்து கிளைக்கழக செயலாளர்லேருந்து ஒவ்வொரு படியாக வந்தவன் சார், ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்த்துட்டு வந்திருக்கேன் சார், அமைச்சராக இருந்து எம்எல்ஏவாக இருந்து முதலமைச்சராக வரைக்கும் வந்திருக்கேன், ஒவ்வொரு பிரச்சனையும் எனக்கு என்னன்னு தெரியும், டீட்டெயில்டாக தெரியும், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதையுமே அவர் சொல்கிறார். அப்படி இருக்கும்போது ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி முன்வைக்கிறார், அதிமுக பொதுச் செயலாளர் முன்வைக்கிறார். என்ன பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ளணும், எப்படி நம்ம அரசியலை எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறத அவர் வைக்கிறார். இதெல்லாம் எடுபடாதா? மேபி எக்ஸ்பீரியன்ஸ், அது மக்கள் முடிவு பண்ணுறது தானே. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் என்ன? ஒரு பக்கம் வந்து திமுக அரசாங்கத்துக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டுமா கொடுக்கக்கூடாதா அப்படின்றது தான் மக்கள் முன்பு இருக்கக்கூடிய கேள்வி. 2026 வரக்கூடிய மிகப்பெரிய முடிவுகள் நீங்கள் என்ன எடுக்க வேண்டும்? ஒரு சாமானியனாக ஒரு வாக்காளனாக நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகள் என்ன? மீண்டும் திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டுமா கொடுக்கக்கூடாதா? அவர்கள் நடத்தியது நல்லாட்சியா இல்லையா? புதிதாக வந்திருக்கக்கூடிய விஜய்க்கு ஆதரவு கொடுக்கலாமா வேணாமா? அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால அதிமுக பாஜக கூட்டணிக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா வேணாமா? நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க? அரசியல் தெரிஞ்சவங்கெல்லாம் திமுக ஓட்டு போடலாமா இல்லை அதிமுக ஓட்டு போடலாமா? அரசியல் தெரியாதவங்க அல்லது புதியவர்கள் அரசியலை பற்றி கற்றுக்கொள்றவங்க விஜய்க்கு போடலாமா அல்லது அப்படிதானே வந்துருச்சு. நீங்க அரசியல் தெரியாதவர்கள் அப்படின்னு நீங்க யாரை சொல்றீங்க? புதுசா வர்றவங்க அரசியல் தெரியாது அப்படின்ற முடிவுக்கு நாம எப்படி வந்தோம்? நான் சொல்றது 18 வயசுக்கு முதல் முறை ஓட்டு போடுறவங்க எல்லாரும் வந்து வெல் எக்யூப்டா இருக்க மாட்டாங்கல்ல. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா 50 வயசுல இருக்கிறவங்க 60 வயசுல இருக்கிறவங்க வெல் எக்யூப்டா இருக்காங்க அப்படின்னு திமுக அதிமுக ஓட்டு போட்டு 50 வருஷமா ஆட்சி உட்கார வச்சிருக்காங்கல்ல. கரெக்ட். முடிவு அவங்க தானே எடுக்க போறாங்க. யார் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்ற முடிவு வந்து பெருவாரியான மக்கள் சேர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தானே. இப்போ அதுல விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்றாரு, விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்றாரு, டெக்னாலஜி அப்டேட் ஆயிடுச்சு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நாம வந்து மக்களை எப்படி மதிப்பீடு பண்றோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதாவது இவ்வளவு ஆண்டுகள் நீங்க வந்து திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு ஆட்சியில கொண்டு வந்து உட்கார வச்சதுனாலதான் அவங்களுக்கு அரசியல் தெரிஞ்சிருக்கு. புதிதாக வந்து ஓட்டு போடுகின்றவர்களுக்கு அரசியல் தெரியாது அப்படின்ற ஒரு இடத்துக்கு நாம எப்படி வந்தோம், அந்த முடிவுக்கு நாம எப்படி வந்தோம் அப்படின்னு அதனாலதான் விமர்சனம் வருது. என்ன வருது? தற்கூறின்னு வருது, என்னென்னமோ விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க. அதாவது சின்ன பசங்களை அப்படி சொன்னா நம்ம வந்து ஈஸியா கடந்து போயிடலாம். கட்சி ஆரம்பிச்ச சார்ந்து இருக்கிறவங்கள தற்கூறி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி கிட்டத்தட்ட
பிரதான கட்சிகள் எல்லாரும் பேசுறாங்கல்ல. இல்ல அதான் சொல்றேன். பிரதான கட்சிகள் ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னா, ஒரு அரசியல் அச்சம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு, அதனால பயன்படுத்துறாங்க. எங்கேயாச்சும் வந்து இந்த 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 பெருவாரியான மக்களுடைய ஆதரவு விஜய் பக்கம் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அப்படி பேசுறாங்க. இப்போ நீங்க என்டிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அப்படிதான் சொன்னாங்க. இதெல்லாம் வந்து சினிமா கூட்டம், பார்க்க வர கூட்டம், இதெல்லாம் வாக்களித்து ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்கிருமா, என்டிஆர்லாம் வந்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது அப்படின்னாங்க. எம்ஜிஆர் அரசியலுக்கு வரும்போது இப்படி தான் பேசுனாங்க. இதெல்லாம் வந்து கூத்தாடி கும்பல், இதெல்லாம் என்ன தெரியும், அரசியல் தெரியுமா இவங்களுக்கு, இது தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு பேசுனாங்க. மக்கள்ல வந்து நீங்க குறைச்சி மதிப்பிடக்கூடாது. குறைச்சி மதிப்பிடுக்காக இப்படி ஒரு கேங் உருவாயிருக்கே. இப்ப சபீருக்கு ஒரு அரசியல் புரிதல் இருக்கும், தம்பி கேமராமேனுக்கு ஒரு அரசியல் புரிதல் இருக்கும், அல்லது புதுசா அரசியலை கத்துக்கணுங்களுக்கு ஒரு அரசியல் புரிதல் இருக்கும். நீங்க இப்போ அரசியல் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அறகுறையா தெரிஞ்சவங்க இதை அடிப்படையா வச்சுதான் வாக்காளர்கள் வாக்களிக்கிறாங்க. நீங்க அப்படி 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 பாக்குறது வந்து தவறு. அதாவது ஒவ்வொரு வாக்காளனுக்கும் அவனுக்கு அவனுடைய விருப்பப்படி யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது அவங்களுடைய உரிமை. இது இந்திய அரசியல் சட்டம் வந்து கொடுத்திருக்கக்கூடிய ஒரு உரிமை. அதை நான் அரசியல் தெரிஞ்சுதான் பயன்படுத்துறேன், தெரியாம பயன்படுத்துறேன், தெரிஞ்சு இவ்வளவு ஆண்டுகள் இப்படி இப்படி ஓட்டு போட்டு அரசியல்ல நன்கு கற்றறிந்தவர்கள் இப்படி செய்யறாங்க அப்படின்லாம் நம்ம வந்து வகைப்படுத்த முடியாது. அவனுடைய உரிமை, அவனுக்கான உரிமையை அவன் வந்து யாருக்கு அவங்க யோசிச்சுக்கிறாங்க. அவங்க மனசுல இவர் பண்றது சரி அப்படின்னா இந்த ஏக்கு ஓட்டு போட போறாங்க. இல்லை ஏக்கு போன வாட்டி ஏக்கு ஓட்டு போட்டோம், ஏ வந்து சரியாகவே எதுவும் பண்ணல அப்படின்னும் போது மாற்றி பிக்கு ஓட்டு போட போகிறாங்க. இல்லைன்னா புதுசாக யாராவது வந்தாங்கன்னா சிக்கு ஓட்டு போட போகிறாங்க. அது அவர்களுடைய உரிமை. நீங்கள் வந்து நான் என்ன கேட்குறேன், இப்போது ஒரு 60 வயசு ஆள் வச்சுக்கோங்க, திமுகவுக்கும் வாக்களிச்சிருப்பாரு, அதிமுகவுக்கும் வாக்களிச்சிருப்பாரு, சீமானுக்கும் வாக்களிச்சிருப்பாரு, டிடிவிக்கும் வாக்களிச்சிருப்பாரு, எல்லாருக்கும் வாக்களிச்சிருப்பாருன்னு வச்சுக்கோங்க அவருடைய இவ்வளவு ஆண்டு கால இதில். இப்போ அவர் விஜய்க்கு வாக்களிக்கணும்னு நினைச்சாருன்னா அவர் தற்குறியா மாறிடுவாரா? அப்படிதான் வைக்கப்படுது விமர்சனம். அதுதான், அது வந்து ஒரு இல்ல இவ்வளவு வருஷம் அரசியலை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறீங்க. நீங்க எல்லாரும் முதல்ல அரசியல் அறிவு இருக்கா அப்படிதானே கேக்குறாங்க. நீங்க விவாத மேடையில நிறைய பங்கேற்கிறீங்க. திமுக சார்ந்தவங்க, அதிமுக சார்ந்தவங்க, மற்ற கட்சிக்காரங்க எல்லாம், கம்யூனிஸ்ட்ல இருந்து எல்லாருமே என்ன சொல்றாங்க பாக்குறோம்ல. எல்லாரையும் வந்து அரசியல் தெரிஞ்சுதான் ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வந்து ஓட்டு போடணும் அப்படின்லாம் கிடையாது. அரசியல் என்பது அவர்களுடைய ஜனநாயக உரிமை. அவங்க எது சரி அப்படின்னு படுதோ போடுறாங்க. இப்போ நோட்டாவுக்கு ஏன் மக்கள் ஓட்டு போடுறாங்க? நோட்டாவுக்கு ஒவ்வொரு ஆண்டு காலமும் வந்து ஓட்டு போடுறது ஏன் கூடிட்டே போகுது? நோட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஏன் வந்துச்சு? அப்போ நோட்டாக்கு போடுறதெல்லாம் வந்து வேஸ்ட் ஓட்டு அப்படின்னு நம்ம மக்கள் அதுவும் வேறு விதமான ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க. நீங்கள் நோட்டாவுக்கு போடுறதுனால டிசர்விங் கேண்டிடேட்டுக்கு வந்து கிடைக்காம போயிடுது, வேற ஒரு கேண்டிடேட் வந்து ஜெயிச்சிடறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விழிப்புணர்வு அவங்களும் ஏற்படுத்துகிறாங்க. நீங்கள் இது வந்து வாக்காளர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமையை அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். நீங்கள் அரசியல் தெரிஞ்சு தான், கற்றுக்கிட்டு தான், போய் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு வந்து தான் நீங்கள் வாக்களிக்கணும், அல்லது ஒரு 20,000 புக்கு படிச்சுட்டு வந்து நீங்கள் வந்து வாக்களிக்கணும் அப்படின்லாம் யாரையும் நீங்கள் கட்டாயப்படுத்த முடியாது, யாரும் சொல்ல முடியாது. இன்றைக்கி மக்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸு மக்கள் வந்து முடிவு பண்ணிட்டு, இப்போ எம்ஜிஆருக்கு மக்கள் வாக்களிக்கும் போது அவங்களுடைய மனநிலை என்ன, அதை எப்படி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க? எம்ஜிஆருக்கு இருந்த ரசிகர் கூட்டம் எல்லாம் பின்னாடி போயிருச்சு, அவரை பார்க்குறதுக்கு எல்லா ரசிகர் கூட்டங்களும் வந்துட்டாங்க, எல்லாரும் அவரை ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. அங்கே வந்து உங்களுக்கு வாக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத மேட்ரு. நீங்கள் போய் பூத்துக்குள்ளே போய் அந்த இவிஎம் முன்னாடி நீங்கள் நிற்கும் போது உங்களுக்கு ஓட்டு இருக்கா இல்லையா அப்படின்றது மட்டும்தான் மேட்ரு. உங்களுக்கு அரசியல் தெரியுமா, நீங்கள் காலைல சாப்பிட்டீங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்க, இதெல்லாம் எதுவுமே மேட்ரு கிடையாது. நீங்கள் உங்கள் மனசில் யாரை தேர்வு செய்ய போகிறீங்க அப்படின்றது மட்டும்தான் மேட்ரு. அதை பார்த்துட்டு நீங்கள் பட்டன் அழுத்துறீங்க. அப்போ விஜய்க்கு போகிறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ரெடி ஆகிட்டாங்க. அப்படிலாம் சொல்லல, மக்களுடைய முடிவு மக்கள் பார்ப்பாங்க. நீங்கள் விஜய் எப்படி பிரச்சாரம் பண்ணுறாரு, விஜய் என்னென்ன விஷயங்களை சொல்கிறாரு, எதெல்லாம் அவரால் செய்ய முடியும் செய்ய முடியாது அப்படின்ற எல்லா விஷயங்களையும் பார்த்து தான் வந்து விஜய் எவாலுவேட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து கண்மூடித்தனமாக விஜயை போய் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு யாருமே யாரும் அப்படி பண்ணவும் முடியாது. தமிழக மக்கள்லாம் அவ்வளோ ஒன்றும் வந்து கண்ணை மூடிட்டு போய் ஓட்டு போட்டுற மாட்டாங்க, ஒருத்தர் வந்துட்டார் அரசியலுக்கு அப்படின்னு. இப்போ நீங்கள் சீமான் அவர்களுக்கு ஏன் 8% வாக்கு எப்படி வந்துச்சு? அதிமுக திமுகவுக்கு போட விருப்பம் இல்லாதவர்கள் சீமானுக்கு ஓட்டு போட்டாங்க. விஜயகாந்த் ஏன் அந்த 8% வாங்கினாரு?
2 கட்சிகள் மீதும் ஒரு விதமான ஒரு அயற்சி அப்படின்றது இருக்குது, ஒரு விதமான ஒரு தேக்க நிலை அப்படின்றது இருக்குது, ஒரு ஃபெட்டிக் அப்படின்வாங்க. மாறி மாறி இவங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, புதுசாக யாராவது வரட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் வந்து மக்கள் மத்தியில் பல்வேறு விதமான எண்ணங்கள் வரும். அதெல்லாம் அவங்க எப்படி பிரதிபலிக்கிறாங்க அப்படின்றது அந்த பூத்தில் அந்த வாக்கு போட்டிக்கும் அவங்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த உரையாடல் தான். நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை. Presta Premium Women's Wear. Let your body love it. Presta.